அவன் ஏற்கனவே எல்லாரையும் பந்தாடிட்டான். நீ அதெல்லாம் கவலைப்படாதமா, நான் ராஜதுரைகிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். டேய், ராஜதுரைக்கு போன் பண்ணு. என்ன பார்ட்னர், நீ புரியாத ஆளா இருக்கியே. இத்தனை காவலையும் மீறி அந்த கூலிக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துருவானா? ஏதோ கோவத்துல கத்திருப்பான். சரி சரி, போர்ட் மீட்டிங் நேரமாச்சு, கிளம்பு போலாம். முரட்டு பயிலா இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை நாம இல்லாதப்ப இங்க வந்துட்டான்னா? வந்தா கைய கால ஒடிச்சு போட காவலுக்கு யாட்லையும் சேர்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாத தீபக். எஸ் பாஸ். ஜாக்கிரதை. கவலைப்படாம போயிட்டு வாங்க. நில்றா. எங்க இருக்காடி உங்க ராணி? என்னடி பாக்குற? இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? வேலை பார்க்கத்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்? ஐயோ ஐயோ, பொட்டக்குடி ரொம்ப கத்தக்கூடாதுமா. இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்ப. அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாயை மூடிட்டு இருப்ப இல்ல? இத பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பாக்குறியா? பயமா உனக்கா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? இப்ப எனக்கு இங்க என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. அது நாளைக்கு. இன்னைக்கு நடந்தது தானே. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டேல்ல? தா பாரு வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்டேல்ல? இந்த பாலு மனசு வச்ச எதையுமே
பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா. உன்னை தொடறது மட்டும் இல்லடே, உன்னை ஐயா, அவனை எங்கடா கட்டி போட்டிருக்காங்க? வாசல்ல இருக்கிற மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. பார்ட்னர், வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலிப்பாயில இன்னைக்கு ஒரேடியா காலி பண்ணணும். இல்ல, ஒரே வெட்ல 2 துண்டாக்கணும். வாங்க பார்ட்னர். டேய், இவனை அடிச்சு கொல்லுங்கடா. நெல்லு. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவனை இங்க கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா, ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எட்ரா சவுக்க. நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணவன். ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறு நான் கொடுக்கிற தண்டனையை பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா, நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி. இந்த சவுக்காலிய இவனை நான் நாராக்கிறி. என்ன சுமதி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்கிருந்து உயிரோட போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில விட்டாங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்ன கேட்கல, அனுபவி. தண்ணி பாம்பு அந்த சுமுத்தியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு. அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க? ஆமா, அதுக்கு என்னப்பா? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வே, நமக்கு இருக்கு வம்பு. நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையிலும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை.